அன்பு செய்வதன் முதல் படி, அதன் அடிப்படை என்ன தெரியுமா? நம் மீது அன்பா இருப்பவர்களை புரிந்து கொள்ளுதல் தான் அன்பு செய்வதன் முதல் படி. நம்ம மேல அன்பா இருக்கிறவங்களை புரிஞ்சிக்க வேண்டாமா? எத்தனையோ விதமான அன்பை எப்படி வேணா வெளிப்படுத்தலாம். பிற உயிர் பதைக்கும் போது பதைக்கிறோம் தெரியுமா? அதுதான் அன்பின் உச்சபட்ச வெளிப்பாடு. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்களேன். உடல்நிலை சரியில்லைன்னு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு மருந்து கடைக்கு மருந்து வாங்க போகும்போது அந்த மருந்து கடைக்கு பக்கத்துல கால்நடை மருத்துவரோட கிளினிக் ஒண்ணு இருக்கு. அந்த மருந்தை தேடிக்கிட்டு இருந்தாரு கடைக்கார பையன். நின்றுகிட்டு இருந்தேன். அந்த கிளினிக்கு கட்டப்பை இருக்குல்ல, துணி கடையில எல்லாம் கொடுக்குற கட்டப்பை, அதுக்குள்ள அழகா ஒரு நாய்க்குட்டியை ஒண்ணு வச்சு ஒரு பையன் டூ வீலர்ல வந்து இறங்கினா அந்த கட்டப்பையில இருந்து அந்த நாய்க்குட்டியை கையில எடுத்து இப்படி வச்சுக்கிட்டான். நாய்க்குட்டியும் சோகமா இருக்கு, பையன் கண்ணிலையும் தண்ணி. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏண்டா தம்பி என்னாச்சு? என்னன்னே தெரியல ஆண்டி, 3 நாளா சாப்பிட மாட்டேங்குது சரியாவே, முழுங்க முடியல போல இருக்கு, இந்த கீழ் தாவாங்கட்ட வீங்கி இருக்கு, அது சாப்பிட மாட்டேங்குது ஆண்டி, அதுதான் டாக்டர் கிட்ட வந்தேன்னு சொல்லும் பொழுதே தாரத்தாரையா தண்ணி கண்ணல. அவனுக்கு கொஞ்சம் ஆற்றுப்படுத்தலாமே, அந்த பையனை கொஞ்சம் தேத்தலாமேன்னு. அப்படித்தாண்டா தம்பி இருக்கும், வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வளர்க்குற செல்ல பிராணி இல்லையா, அது சாப்பிடலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டி எங்கள் வீட்டில் நாயே கிடையாது ஆண்டி, இது எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு நாய். போக வர பிஸ்கெட் போடுவோம் ஆண்டி, அது பின்னாலே ஓடி வந்து 3 நாளாக அந்த பிஸ்கெட்டை திங்கல, மனசு கேட்கல, தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன்னா. வள்ளலார் அவனிடம் பார்த்தேன், வள்ளலாரை பார்த்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லி வச்சுட்டு போனார் தெரியுமா? நீடிய பிணியில் வருந்துகின்றவரை பார்க்கும் போதெல்லாம் உள்ளம் பதைத்தேன்னு சொன்னார். தெருவில் போன ஒரு நாய் அதை பார்க்கும்போது உள்ளம் பதைத்தேன்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சுரங்க தொழிலாளர்கள் 41 பேர் மாட்டிக்கிட்டு 17 நாள் தானாகவே ஆஸ்திரேலியாவில் இருந்து அர்னால்டு டிக்சன் இந்த சுரங்க தொழில உலகத்துல எங்க நடந்தாலும் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவர் தானாவே வந்தார், 17 நாள் கூட இருந்தார். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நீங்க 41 பேரும் வெளியே வரும் வரை உணவு தூக்கத்தை மறந்து அவர் கூட இருந்தார். வேற நாடு, வேற கலாச்சாரம், வேற மொழி, ஆனா ஏதோ ஒண்ணு இணைச்சது தெரியுமா? சக மனிதனுக்குள்ளான அன்பு. அதுதான் அவரை இணைத்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம நாட்டை விட்டு போகும் பொழுது இந்த 41 பேரையும் நான் தத்தெடுக்கப்பட்ட இந்திய மகன்களாக நினைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி என்ன சொன்னார்னா, அர்னால்டு டிக்சன் இந்த செயல் உலக வரைபடத்தில் ஆஸ்திரேலியாவின் பிம்பத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தி விட்டது, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். அவ்வளவு பெரியவங்க பாராட்டி சொல்லும்போது பதிலுக்கு ஒரு பதிவு போடணும் இல்லையா? அதுக்கு அர்னால்டு டிக்ஸ் பதிவு போட்டார். இந்தியாவில் இந்த 41 பேரை வெளியில வருவதற்கு நான் செய்த ஒரு சிறு பங்கை இவ்வளவு பெரிதாக பாராட்டிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றினார். என்ன காமிக்குது தெரியுமா? அன்பு ஒன்றிற்கு மட்டும்தான் களமிறங்கி வேலை செய்ய தைரியம் இருக்கும். அன்பு களமிறங்கும், பயப்படாது. லாப நஷ்ட கணக்கு அங்க பார்க்காது. ஐயோ உயிர் போயிடுச்சு நான் என்ன பண்றது, அதையும் சில நேரங்களில் பார்க்காது. விதண்டாவாதமா பேசலாம், ஆனா என்ன ஆகும்னு யோசிக்க. பேரிடர் வருதே, கழுத்து வரைக்கும் தண்ணி, யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் நீந்திட்டு வந்து சாப்பாடு கொடுத்தோமே, சாதி மதம் பார்த்தாங்களா? இல்லையே, மனிதனுக்கு மனிதன் செய்த உதவி தானே செஞ்சாங்க. விபத்துகள், கோர விபத்துகள்லாம் நடக்கும் பொழுது ரயில் பெட்டி நசுங்கி அங்க உள்ளுக்குள்ள பாதி உடலும் வெளியில பாதி உடலுமா பிஞ்சு இருக்கும்போது யார் கூப்பிட்டு ஓடி வராங்க அந்த உதவி செய்யறதுக்கு? எல்லாரும் தேவ தூதர்களா தானாவே வரலையா அந்த இடத்துக்கு? அந்த ஸ்பாட்ல எப்படி அத்தனை பேர் சேர்ந்தாங்க? ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்களே, எப்படி? என்ன மாதிரியே ஒரு மனுஷன். அவர்கள் எல்லோரும் வள்ளலார்கள் தான். ஏன்னா ஒரு மனிதன் துடிப்பதை பார்த்து இன்னொரு மனிதன் பதறுகிறானே, ஆனால் அதுதான் அன்பு சுரக்கும் ஊற்று, அதுதான் அன்பு சுரக்கும் கடல் வந்தானே. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம் தெரியுமா? நம்மில் பல பேர் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வழுக்கி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம வழுக்கி விழுந்துட்டோங்கிறத நாம் உணர்வதற்கு முன்னாலேயே நம்மளை ஓடி வந்து தூக்குவாங்க ஒரு 4 பேர், ஆணோ பெண்ணோ, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப சிஸ்டர் ஒண்ணு இல்லை வாங்க அப்படின்னு தூக்குவாங்க. தூக்கி அவரை திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு கூட நமக்கு அந்த இடத்துல அவகாசம் கிடையாது. அவமானமா இருக்கு ரோட்ல விழுந்தது. அவர் யாரோ என்னமோ தெரியாது, அங்கேருந்து எப்படா ஓடுவோன்னு தான் பார்ப்போம். அட நாம விழல, யாரோ விழுந்ததை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ யாரோ விழுந்துட்டாங்க போல இருக்கு, முதல்ல ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துல இவர் விழுந்து விட்டார் அப்படின்னு நான் ஃபேஸ்புக்ல முதல்ல போட்டுறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும்.
அவ்வளவுதான் நம்மளுடைய அன்பு. ஐயோ, வள்ளலார் பேசியதெல்லாம் அந்த அன்பு கிடையாது. திருவள்ளுவர் அன்புடைமையில் சொன்னதெல்லாம் அந்த அன்பு கிடையாது. அப்போ இந்த அன்பு, உண்மையான அன்பு, ஒரு சக மனிதன் துடிக்கும் போது தன்னறியாம நம்மளும் துடிப்போம். நடிக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு சினிமால யாராவது அழும்போது அழ தெரிஞ்ச நமக்கு நிஜத்துல யாரோ துடிக்கும் போது அழவே வரல. எங்க போய்கிட்டு இருக்கு நம்ம உலகம்? இதுதான் நம்மளுடைய அன்பான்னு சொன்னா நம்ம நிறைய மாத்திக்கணும். நம்மை ஒடுக்கெடுக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. அன்பு அவ்வளவுதான் செய்வேன். அடுத்தவங்களை பார்த்து பதட்டம் மட்டும்தான் படுமா? இல்ல, தப்பு செய்யும் போது கூட அதிகாரத்தால் திருத்தாமல் அன்பினால் திருத்த முடியும். ஒரு துறவி ஒரு ஊர்ல எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார். நிறைய விஷயங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த மாதிரி தன்னுடைய பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரியில தூங்கறதுக்கு முன்னாடி ஞான நூல்கள் எல்லாம் நிறைய படிப்பது அவருடைய வழக்கம். படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. தடால் அந்த துறவியினுடைய அறையில கதவை திறந்துகிட்டு ஒரு திருடன் உள்ள போறான். அவர் நிமிரவே இல்லை, இந்த புத்தகத்திலிருந்து தலையை நிமித்தவே இல்லை. இப்படி கதவை வேகமா திறந்துக்கிட்டு வராத, நான் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு அணைஞ்சிரும், என்னால படிக்க முடியாது, பொறுமையா கதவை தர அப்படிங்கிறார். திருடன் யோசிக்கிறேன், என்ன மாதிரி ஆள் இவரு, உள்ள வந்தோடனே குறியோன்னு கட்டி ஊரை கூட்டுவார்னு பார்த்தா பொறுமையா வான்றாரு என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனாலும் சரி போவோமே உள்ளன்னு போறான். சுத்தி முத்தி பாக்குறான். பைசா வேணுமா உனக்கு? என்கிட்ட பொருள் எல்லாம் கிடையாது, அங்க ஒரு இழுப்பறை டிராயர் இருக்கு பாரு, அதுல பணம் இருக்கு, இந்த வெளிச்சத்திலே போய் பாரு அப்படிங்கிறார். போய் அதையும் ஆச்சரியமா அந்த திருடன் பாக்குறான். அந்த பணம் 100 ரூபாய் அவர் எடுக்க போகும்போது, அந்த திருடன் எடுக்க போகும்போது திருப்பி அவர் புத்தகத்திலிருந்து இது எல்லாத்தையுமே தலையை நிமித்தாம சொல்றார். நாளைக்கு அரசவை ஆட்கள் வந்து வரி பணம் கேட்பாங்க, வரியை கட்டுறதுதான் சிறந்த குடிமகனுக்கான அழகு, அதனால அந்த வரி பணத்தை மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். அப்பவும் புத்தகத்திலிருந்து அவர் தலையை நிமித்தவே இல்லை. என்ன மாதிரி துறவினே தெரியல, என்னுடைய சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையேன்னு அந்த திருடனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். எடுத்துக்கிறான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கதவை வேகமா திறக்கிறான். அவர் சொல்றாரு, கதவை சத்தம் வராம சாத்திட்டு போ. புத்தகத்திலேருந்து தலையை நிமித்தல. அவன் சத்தம் வராம திருப்பி சாத்த போது இறப்பா அப்படின்றாரு. போச்சுரா, கடைசியில புடிச்சிட்டாரு போல் இருக்கு நம்மளேன்னு அந்த அவனுக்கு பயம். கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போறதுதான்ப்பா முறை. நன்றியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. எனக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வெளியில போ அப்படிங்கிறார். வாய் குளறி போய் நன்றின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு திருட்டு வேலைக்கு போகும்பொழுது அகப்பட்டு கொண்டான் அந்த திருடன். அந்த நாட்டு காவலாளிகள்லாம் ரோந்து போகும்போது எங்கேயோ திருடி இருக்கான்னு அவனை பார்த்துடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை விசாரணைக்கு வைக்கும்போது, நீ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல களவாடி இருக்கிறதா உண்மையில நிறைய பிராது வந்திருக்கு, அதனால இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷர்கள்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் இருன்னு அவனை பிடிச்சி வச்சிடுறாங்க. விசாரணைக்காக கூப்பிட்டார்கள். அந்த துறவியும் ஒருவர் கூப்பிடுறாங்க. துறவி போறார். எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? இவனை தெரியுமா? அவங்களுக்கு நல்லா தெரியுமே. அவனுக்கு பயமா இருக்கு. அந்த திருடனுக்கு என்னத்தான் சொல்லுவாரோ தெரியலையே. நல்லா தெரியும், என்னை பார்க்க ஒரு முறை வந்திருந்தாரு, கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் காசு கேட்டாரு, என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்தேன், போகும்போது தேங்க்ஸ்ன்னு கூட நல்ல நன்றின்னு கூட சொல்லிட்டு போனாரு. இவர் என்ன, எதுக்காக இவரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. திருடனுக்கு அங்குதான் சம்மட்டியால் அடித்தால் மாதிரி இருந்தது. இப்படி கூட ஒரு அன்பு ஒரு திருடனை திருத்தும். அன்று முதல் அவன் திருட்டு தொழிலை விட்டுட்டான். இதை இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்கலாம். அது விதண்டாவாதம். சூழலுக்கு ஏற்றால் போல் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் அன்பினால் கூட ஒரு சிலரை நம்மால் மாற்ற முடியும். ஒரு சில சூழல்களின் வேகத்தை நம்மால் குறைக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கதை. அதிகாரம் பண்ணாது சரி, அன்பு எல்லாம் சரி, வேற என்ன பண்ணும்? அன்புங்கிறத வேற எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்தலாம்? ஒருத்தனை அன்பு காமிச்சு திருத்தலாம், சக மனிதனுக்கு மனிதன் உதவி செஞ்சு அன்பை வெளிப்படுத்தலாம். அவ்வளவுதானா? உயிரினங்களோடு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. சுற்றுப்புற சூழலிடமும் நம்மால் அன்பை செலுத்த முடியும். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள். எத்தனை பேர் அப்படி இருக்கோமா? ட்ரெயின்ல முதல் வகுப்புல போவோம், ஆயிரக்கணக்கில் நம்ம பயணச்சீட்டுக்கு காசு கொடுத்து போவோம். வெளியில வரும்போது நாம் உள்ளே நுழைந்த போது அந்த ரயில் பெட்டி என்ன அளவுக்கு சுத்தமா இருந்ததோ அதே மாதிரி விட்டுட்டு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்காந்து போவோம். அவ்வளோ குப்பையா ஃபர்ஸ்ட் கிளாஸா விட்டுட்டு போயிடும். படுத்த படுக்கையை கூட அங்க சுருட்டி வைப்பது கிடையாது. தார்மீகமான பொறுப்பே நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது.
இது என் நாடு, இது என்னுடையது என்ற எண்ணம் வரும்போதுதான் அது அன்பு. ஒரு ஒரு குடிமகனுக்கும் அந்த அன்பு வெளிப்படணும். நம்ம படுத்துறது இல்லை. பொது கழிப்பறை நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா? கழிப்பறையை உபயோகப்படுத்துவதற்கு முன்னாலும் பின்னாலும் தண்ணீர் உபயோகிக்கவும்னு எழுதி வச்சிருப்பாங்க. பார்ப்போம், ஒரு நாளும் அதை நாம் ஒழுங்காக செய்வதே கிடையாது. கேட்கலாம், பொது கழிப்பறையில தண்ணி ஊத்துறதுக்கும் நான் அன்பு செலுத்துவதற்கு என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது இல்லையே. அப்பாவின் வயதை ஒத்த, நம் அம்மாவின் வயதை ஒத்த, அண்ணனின் தங்கையின் வயதை ஒத்த யாரோதான் அந்த கழிப்பறையை வந்து கழுவ வேண்டும்னா அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற சக அன்பு என்னதை ஒழுங்கா உபயோகப்படுத்த வேண்டாமா? பண்றதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மனநிலை என்ன தெரியுமா? நோ பார்க்கிங்னு எங்க போட்டிருக்கோம், வண்டி அங்கதான் நிறுத்தணும்னு மண்டை சொல்லும். இங்க எச்சில் துப்பாதீர்கள் எங்க போட்டிருக்கோம்னா அங்கதான் காரி உமிழத்தோணும். சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதியிருக்கிற பதாகைக்கு கீழே தான் அதை நாம செய்வோம். இங்க தலை வாராதீர்கள்னு கல்யாணத்துல பந்தி பந்தியா சாப்பாடு போட்டுக்கிட்டு பக்கத்துல வாஷ் பேசன் அங்கேயே இருக்கும். அங்கதான் ஒருத்தர் கண்ணாடி இருந்தாலும் இல்லாட்டாலும் அழகா சிகையலங்கார அங்கதான் பண்ணுவாங்க. செய்யாதேன்னு சொன்னதைத்தான் நாம செய்வோம். ஏன்னா இது சமூகத்தின் மேல் நமக்கு அக்கறையின்மையை காண்பிக்கிற. நமக்கு அக்கறையே கிடையாது. அப்ப நான் அன்பான, அப்ப நான் ஒரு ஆள் இந்த பொது கழிப்பறையில தண்ணி ஊத்தாம போயிடுறதுனால என்னங்க? அல்லது நான் ஒரு ஆள் தண்ணி ஊத்துறதுனால அன்பு அப்படியே அன்பு வளர்ந்து இந்த வையகம் தழைத்தோங்க போகுதா? இந்த மானுட சமுத்திரத்தில் நாம் எல்லாம் ஒரு துளி, ஒரு துளியும் அன்பை இப்படி காமிக்க ஆரம்பித்தாத்தான் நம் சமூகம் அன்பினால் தழைக்கும். ஒண்ணுமே வேண்டாம். இந்த இடத்துல உட்காந்துட்டு போறீங்கல்ல, நீங்க உட்காந்துட்டு போன சேரு கீழே உங்களை சுத்தி குப்பை இல்லாம இருக்கா அப்படின்ற உத்தரவாதத்தை உங்களால் தர முடிந்தால் இந்த இடத்தில் நீங்கள் காண்பிக்கக்கூடிய உச்சபட்ச அன்பு அதுதான். இதுதான் நாம இருக்கிற இடத்துக்கு நாம அன்பு செலுத்துறோமான்றதுக்கு இதுதான் உதாரணம். சில இடங்களில் வெறும் புன்னகை கூட அன்பு தாங்க. உட்கார்ந்துருக்கோம்ல இவ்வளவு பேர், உங்கள் இடப்பக்கமோ வலப்பக்கமோ திரும்பி யாரேனும் பார்த்து ஒரு முறையாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களால் புன்னகைக்க முடிகிறதா? அது கூட அன்புதான். அப்படியே லாடம் கட்டின மாதிரி வருவோம், லாடம் கட்டின மாதிரி போவோம். மனிதர்கள் முகங்களை கொஞ்சம் பாருங்களேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் அறிஞ்சுக்கலாம், நண்பர்களை புதிதாக உருவாக்கி கொள்ளலாம். அப்படி நாம செய்யறதே இல்லை. ஏன்னா பொது இடங்கள்ல, குறிப்பா பஸ்ல பிரயாணம் பண்ணும் போது நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா ஜன்னல் சீட்டு வேணும்னு சிரிக்கிறாங்களோ என்ன பார்த்து? ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும் போது நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா ஐயோ லோயர் பர்த் நான் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதை மாத்திக்கிறதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிறாங்களோ? ஒரு புன்னகைக்கு பின்னால் நாம ஒரு புனை கதையவே கொண்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம மூளை எப்ப பார்த்தாலும் அதை தான் யோசிக்கும். புன்னகைப்பதே கிடையாது. ஒரு முறை சிரித்துப்பாரு, சிரி, உன் முகம் அழகாகும், அடுத்தவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன்னை எல்லாருமே அழகானவர்களாகத்தான் பார்ப்பாங்க. இதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அப்போ சுற்றுப்புற சூழலை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதும் அன்பின் வெளிப்பாடு. நன்றியோடு இருப்பது கூட சில நேரங்களில் அன்பின் வெளிப்பாடு. அதுல படித்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர்களையும் போய் எத்தனை பேர் பார்த்துட்டு வரோம்னா தெரியாது. ஒரு காலத்துல எனக்கு பாடம் நடத்தினாங்க, அந்த ஆசிரியர் இப்ப வழியில பார்த்தா கூட நாமளா ஓடி போய் பேச மாட்டோம், அந்த அன்பு பண்ண மாட்டோம். ஜெயமோகன் தன்னுடைய கதை சோற்றுக்கணக்குன்னு ஒரு கதையில ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த கதையின் நாயகன் கையில காசு இல்லாம ஒரு கடையில போய் சாப்பிடுவார். பெத்தேல் சாஹிப் கடை, ஒரு முகமதியர் நடத்திய கடை அது. அங்க போய் அவர் சாப்பிடுவார். ஆஜானுபாகுவான் அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த கதையின் நாயகனுக்கு. காசு இல்ல கையில, ஆனா யாரோ ஒரு நண்பன் சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, இந்த கடையில வந்து சாப்பிடு, காசு கேட்க மாட்டார், இருந்தா இருக்கும்போது கொடுத்தா வாங்கிப்பாங்க, இல்லாட்டி கேட்கவே மாட்டாங்கன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த அந்த பெத்தேல் சாஹிப் அவருடைய கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த கதையின் நாயகன் கதை முழுக்க அழகா சொல்றார். அந்த இலைய போட்டவர் வறுத்த கோழியும் அந்த மீன் குழம்பையும் ஊத்துற அழகும், அது மணக்க மணக்க வயிற்றுல இடமில்லாமல் திடற திடற கண்ணில் தண்ணீர் வர வர போதுமா போதுமான்னு அப்படியே சிப்பம் சிப்பமா இலையில சோறு வச்சு காசே வாங்காமல் சாப்பிட வச்சாராம். இந்த கதாநாயகன் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஒரு கல்லூரியில வேலைக்கு போறாரு, கொஞ்சம் காசை சேர்க்கிறாரு, சீட்டு பணமும் ஏதோ போட்டு காசை சேர்த்துறாரு. ரொம்ப வருஷம் சாப்பிட்டுருக்காரு. அந்த கதாநாயகன் என்ன சொல்றார்? பெத்தேல் சாஹிப்பின் கைதான் எனக்கு அன்னமிட்ட கை, அதனால் அவர்தான் என்னுடைய அன்னை அப்படிங்கிறார். அப்ப அம்மாவுக்கு ஏதாவது அந்த மகனாக நான் செய்ய வேண்டாமான்னு என்ன செய்யறாரா, சாப்பிட்டு முடிச்சிடுறாரு, கையில காசோட போய் ஒரு நாளைக்கு. அவருக்கு என்ன ஆசை, பெத்தேல் சாஹிப் ஒரு முறையாவது என்னை கண்டெடுத்து பார்க்க மாட்டாரா? அவர் இலையில சோறு போடுறது அதுதான் அவருடைய கருத்தாகவே இருக்குமா. சாப்பிட வந்தவங்களை பார்க்கவே மாட்டாரா, குறிப்பா காசு கொடுக்குறாங்களான்னு நிமிந்தே பார்க்க மாட்டாரா.
காசை கத்த கத்தையா கொண்டு போய் அந்த கல்லால் இருக்கிற பெட்டியில போட்டு ஒரு பெட்டி நிரம்பி போச்சு, இன்னொரு பெட்டி கொடுங்க கேட்கிறாரு பெத்தேல் சாஹிப் கிட்ட. அப்ப கூட குரல் மட்டும் கொடுக்குறாரு, டே இன்னொரு பெட்டி கூட கேட்கிறாரு பாரு. அவ்வளவுதான். எதுக்கு கொடுக்க சொன்னாரு, ஏன் கேட்கிறாரு, எதுவுமே கேட்கல. காசை போட்டு விட்டு இவர் திருப்பி வந்த பொழுது கடனை அடைத்து விட்டதனால் பாரம் குறைந்தது. அதை தாண்டி என்னன்னா, பெத்தேல் சாஹிப் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லையே என்ற வருத்தம். இதுதான் சோற்று கணக்கு, அறம்ங்கிற நூல்ல ஜெயமோகன் எழுதியது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பசிச்ச நேரத்துக்கு சாப்பாடு, தன்னுடைய அடையாளத்தை காண்பித்தே கொள்வதே கிடையாது. அவங்க எல்லாம் வேறு மாதிரி. அன்பு செலுத்துபவர்கள் எல்லோருமே வேறு போலத்தான். அந்த வேர் வளரணும், வேர் நல்லா இருக்குன்றதை எதை வச்சு தெரிஞ்சு போனா, அந்த மரம் அழகாக பூக்கிற காலத்தில் பூத்து காய்க்கிற காலத்தில் காய்ப்பதினால் இந்த வேர் அங்க ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அன்பை பொழிபவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வேலையை பிரதி உபகாரம் எதிர்பார்க்குது. நானும் வெளியில தெரிஞ்சாதான் எனக்கும் நல்லா இருக்கும். வேறு எதிர்பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சூரிய வெளி வேண்டாமா, எனக்கு வெளிச்சம் வேண்டாமா, கைத்தட்டல் வேண்டாமா, பாராட்டு வேண்டாமா, அந்த வேர் நினைக்க ஆரம்பித்தால் செடி அங்கே வளராது, செத்து போகும். அன்பு காட்டுபவர்கள் தங்கள் அடையாளங்களை என்றுமே வெளியே காண்பிப்பதற்காக வரதே இல்லை. ஆனா இன்று நம்முடைய அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மத்தியில தான் ஏதோ ஒரு வழிபாட்டு திருத்தலத்துக்கு ஒரு டியூப்லைட்டை வாங்கி போட்டுட்டு உபயம்னு தான் பேரு, மனைவி பேரு, பசங்க பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. வெளிச்சமே தெரியாது. அப்படிப்பட்டவர்களும் நம்முடைய தான் இருக்கிறார்கள். லாசா ராமாமிர்தம் தன்னுடைய பார்க்கடல்கிற சிறுகதையில சொல்லியிருப்பார், இந்த கடலில் இருந்துதான் அமிர்தமும் சுரக்கிறது, இந்த கடலில் இருந்துதான் நஞ்சும் சுரக்கிறது. அதேதான் இந்த மனசு. அன்பு சுரக்கிற மனங்களும் நம்முடைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பு என்றால் என்ன என்றே தெரியாத மனங்களும் நம்முடைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது குறை. அப்ப குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நாமத்தான் கொஞ்சம் சத்து கொடுத்து சொல்லித்தரணும். அதனால் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் பரிதாபமாக பார்க்கப்படுபவர்கள். அன்பு செலுத்த தெரியாதவர்களுக்கு அப்ப என்ன பண்றது? ஒரு கேள்வி வரும், ஏங்க நான் திருப்பி திருப்பி அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்ப நான் ஏமாளி இல்லையா, நான் என்ன மழுங்கி போனாளா? எப்ப பார்த்தாலும் நான் அன்பை செலுத்திக்கிட்டே இருப்பேன், அந்த எதிராளிக்கு அது புரியவும் புரியாது, திருப்பி செலுத்தவும் மாட்டாங்கன்னா என்னென்ன அன்பு செலுத்துறதுக்குன்னு நேர்ந்து விட்ட படைப்பான் நானுன்னு கோபம் வரும். அப்பதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார், கடவுளுக்காக உண்ணாமல் நோன்பு இருப்பவர்கள் கூட பெரியவர்கள் கிடையாது. அடுத்தவர் அன்பு காட்டாமல் இருக்கும் போதும் கொஞ்சம் வசை சொல்லும் போதும் அதை கொண்டு கொள்ளாமல் நோன்பு இருப்பவர்கள் தான் பெரியவர்கள். வள்ளுவர் அந்த ட்ரிக்கா தான் சொல்லியிருக்கார். மனசு முழுக்க நல்லதை நிரப்பி வச்சுக்கேன், எங்கேருந்து உனக்கு கோவம் வரப்போது? சொல்வது மிக சுலபம், கடைபிடிக்கிறோமா? கடைபிடிப்பது தான், அதுதான் ஒருத்தொருத்தரின் தலையாய கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்றியை தெரிவிப்பதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு. சரி, சமூகத்து மேல அப்ப அன்பு இருக்கா? அன்பு காமிக்கணுமா அப்படின்னு கேட்டா காமிக்கணும், மன்னிக்கணும். நம்ம சமூகத்து மேல எப்ப அன்பு காமிப்போம்? அந்த சமூகம் என்னை ஏற்றும் பொழுதும், அந்த சமூகம் என்னை கொண்டாடும் பொழுதும், என் பராக்கிரமங்களை கொஞ்சம் உறக்க பேசும் பொழுதும் அந்த நாம் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லையே. சமூகத்துக்கிட்ட எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதனால இந்த சமூகத்தை நான் அன்பு செலுத்தி விட்டு போகிறேன், அது பெரிய விஷயம் இல்லை. சமூகம் என்னை சீரழிக்கிற பொழுது, சமூகத்தில் ஒரு சாரார் என்னை சீரழிக்கிற பொழுது, என்ன மாதிரி அவல நிலைக்கு யாருமே ஆளாயிடக்கூடாது, இந்த சமூகத்திற்காக நான் திருப்பி எதையாவது செய்வேன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் சமூகத்தின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள். யாருன்னு கேட்டா, நீங்க வலைதளத்தில் போய் பார்த்தா அவங்களை தெரியும். சுனிதி கிருஷ்ணன், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். தன்னுடைய 16வது வயதில் 8 பேரால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானவர். அவர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானாங்க. அதுல இருந்து வெளியில வந்து அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களை எல்லாம் முதல்ல காப்பாற்றணும், அவர்கள் மறுவாழ்விற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் பார்த்தீங்களா விதிவசமா, அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும்னு பிரஜ்வலா அப்படின்னு ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. 4 அடி 6 அங்குலம் தான் அவங்களுடைய உயரம். பெண்களுக்காகவே போராடுகிற ஒரு போராளியாகவே பார்க்குறாங்க. இவங்க இந்த மாதிரி விபச்சாரத்துல போகிற பெண்களுக்கெல்லாம் அறிவு சொல்லி, உங்களுக்கு கல்வி அவசியம், இதுக்கு போகாதீங்கன்னு சொல்லி திருத்துறதுனால திருப்பி அவர் கொலை மிரட்டல் அவ்வளோ வந்தது. 14 முறை கொலை மிரட்டலை சந்தித்தார், ஓயவே இல்லை. அப்ப சமுதாயம், இந்த சமுதாயம் தானே என்ன சீரழிச்சது, எக்கேடு கெட்டு போனால் என்ன யோசிக்கவே இல்லையே.
நான் இந்த அவலநிலைக்கு ஆளான மாதிரி வேற யாரும் இந்த சமுதாயத்தில் ஆளாகி விடக்கூடாது. அப்போ தான் அழிந்தாலும் என் சமுதாயம் நல்லா இருக்க வேணும்னு நினைக்கிற மனோபாவம் உச்சபட்சமான அன்பு இல்லையா? எவ்வளவு பெரிய அன்பு அது. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, குறிப்பா இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சுய அன்பு ரொம்ப அவசியம். இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிட்டேன்னு அவ தன்னை மாச்சிக்கவே இல்லை தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் தோல்வின்னா என்னன்னே புரியலம்மா. எல்லாத்துக்கும் ஒண்ணுமே இல்லைங்க, மொபைல் டேட்டா சிக்னல் நெட்டுக்கு சீக்கிரம் கிடைக்கலன்னா தோல்வின்றான். வாழ்க்கையில அமைச்ச மெசேஜுக்கு பதில் வரலன்னா தோல்வின்றான். டபுள் டிக்கு பார்த்துட்டு ஏன் பதில் வரல, மண்ட காயுது அவனுக்கு, பொறுமையே இல்லை, எல்லாம் தோல்வி அவனுக்கு. பாடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் என் கல்யாணி மாதிரி நினைச்சுக்கிறான். இல்லையே, இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டாமா? ஆசிட் வச்சு வாங்கின எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிற அபலை பெண்களை காப்பாற்றணும்னு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அதில் சுய அன்பு முதல்ல எல்லாரும் யோசிக்கணும். உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் மீது முதலில் அன்பு செலுத்துங்கள். அதை எப்படி செலுத்த முடியும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் மனதளவில் நீங்கள் தளர்வுறுகிறீர்களோ, சோர்வடைகிறீர்களோ, நீங்க தான் தட்டிக்கணும் உங்க முதுக. யாரும் வந்து தட்ட மாட்டாங்க. என்னை தட்டி கொடுக்க யாருமே இல்லைன்னு அழித்துக் கொள்வது மாதிரி கோழைத்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தட்டிக்கோ, நீயே தட்டிக்கொடு, நீயே எழுந்திரு, நீயே ஓடு. முடிந்தால் இந்த மாதிரி எழுந்துக்க முடியாம தடுமாற 2 பேர் ஓடுவதற்கு உதவியாக இரு. அதுதான் இந்த சமுதாயத்தின் மீது ஒருவரும் காண்பிக்கின்ற ஒரு அன்பு. இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு. பேசிக்கிட்டே போனா இவங்க மேல எனக்கு சுத்தமா அன்பே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுவதற்கான காலத்தில் நானே சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்பு அப்படின்னு சொன்னா கையில நிறைய மூட்டை கட்டி பொண்ணையோ பொருளையோ இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. பசித்த வயிறுக்கு பசிக்குதுன்னு சொல்லாமலேயே நான் அன்பு செலுத்துறவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வரம், கடவுள் கொடுத்த வரம் என்ன தெரியுமா? இந்த உயிர் யாருடைய அன்புக்காகவோ ஏங்குகிறது என்று சொல்லாமலேயே கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அன்புக்காக ஏங்குபவர்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்தால் கூட அது அவர்களுக்காக நீங்கள் செலுத்துகிற அன்பாகத்தான் இருக்கும். பொண்ணாகவோ பொருளாகவோ இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்புக்கு காத்துக்கிட்டு இருக்க தெரியும். அன்பு குறை சொல்லாது. அன்புக்கு பொறாமைப்பட தெரியாது. நான் மார்தட்டி கொள்ள தெரியாது. தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்ளாது, பிரகடனப்படுத்திக் கொள்ளாது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அன்பு. அந்த அன்புக்கு உருவம் கிடையாதுன்னு ஆரம்பத்துல சொன்னாலும் அன்பே உருவாக இருக்க முடியும், பார்க்க முடியும்னா நேர வீட்டுக்கு போங்க. அம்மாவும் அப்பாவும் இருந்தார்களே ஆனால் அன்பின் உருவங்கள் அவர்கள் மட்டும்தான். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வயசுலயும் அம்மாவும் அப்பாவும் உங்களோடு இருக்கிறார்களே ஆனால் இந்த பூமியில் நீங்கள் கூடுதலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் அன்பே உருவானவர்கள். அதனால் அன்பு செலுத்தினா நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மேடை கிடைக்கும், சால்வை கிடைக்கும், கைத்தட்டல் கிடைக்கும், கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும். எதுவும் கிடைக்காது. பிரதிபலனா வேறு யாரிடமிருந்தோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து கூடையாக அன்பு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் அவசியம் என்று சொல்லி எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு அமைதியா கேட்பீங்க நீங்கள் எல்லாம். உங்களுடைய அன்பிற்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்கள் அன்பை மொத்தமாக வாங்கிட்டு போறேன். என் இதயம் கனக்க உங்கள் அத்துணை பேர் என் அன்பையும் நான் சுமந்து கொண்டு செல்கிறேன். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள். வணக்கம்.